நம்ம வீட்ல இருக்கிற அப்ளையன்ஸஸ், ஃப்ரிட்ஜ், ஓவன் இதெல்லாம் ரெகுலரா கிளீன் பண்ற மாரி, நம்ம கண்டிப்பா வாஷிங் மிஷினும் ரெகுலரா கிளீன் பண்ணணும். இல்லன்னா அழுக்கு வந்து நல்லா படிய ஸ்டார்ட் பண்ணிடும். நம்ம துவைக்கிற துணி வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாம இருக்கும். ஸோ இதுக்காக நான் ட்ரை பண்ண ப்ராடக்ட் தான் வந்து கிளென்ஸ்மோ. இதுல வந்து பேக் ஆஃப் 3 இருக்கு. நீங்க வந்து 1 மந்த்துக்கு ஒரு பேக் யூஸ் பண்ணா போதும். ரொம்ப அஃபோர்டபிள் தான். டாப் லோட் இல்ல ஃப்ரண்ட் லோட் எந்த மெஷினா இருந்தாலும் பவுடர வந்து டைரக்ட்டா ட்ரம்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் டப் கிளீனிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களோட மெஷின்ல அது இல்லன்னா, ரெகுலரான சைக்கிள் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கு படிஞ்சிருக்கிறது நல்லாவே ரெட்யூஸ் ஆயிருக்கும். நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணா நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இல்ல நீங்க யூஸ் பண்ணதே இல்லன்னா, உங்களுக்கு போக போக வந்துட்டு மெஷின் சூப்பர் கிளீன் ஆயிடும். ட்ரம்மும் வந்துட்டு நல்லா பிரைட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி போட்டுறலாம். நான் வந்து கீழ ஒரு ஃபில்டர் இருக்கும். அத கிளீன் பண்ணிட்டேன். அதே மாரி டிட்டர்ஜென்ட் போடுற ஃபில்டர் அதையும் வந்துட்டு கிளீன் பண்ணி போட்டாச்சு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.